தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை நேற்று முன்தினம் ஒன்றிய அரசு 29 ரூபாய் உயர்த்தியுள்ளது. சிலிண்டர் விலை உயர்வு குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. தேர்தல் பரப்புரையின் போது கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு போய்விட்டு வரலாம்ல என்று கிண்டல் அடித்த விஜய் இப்போது என்ன செய்கிறார் என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. தேர்தல் பரப்புரையின் போது விஜய் தாவேக அரசு வந்தால் 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை முதலமைச்சர் விஜய் எப்போது நிறைவேற்றுவார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் விஜய் அறிக்கை எதுவும் விடுவாரா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிலிண்டர் முதல்ல கிடைக்காததே மக்களுக்கு பேரிடிவு. முதல்ல அதுதான் மெயினே. மாதம் மாதம் கரெக்டாக ரொட்டீனாக வந்திருந்தா கூட மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி 6 மாதம் 2 மாதத்துக்கு வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன கரண்ட் அடுப்போம், கரண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியாது, கரண்ட்டும் ரேட் ஏறுது. 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வம்பு பண்ணாங்க. நம்பாம தானே மயங்கி போய் ஓட்டு போட்டுட்டு உக்காந்துருக்குறான். ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுறோம். சிலிண்டர் தட்டுப்பாடானது தெரியாது, ஆனால் சிலிண்டர் தட்டுப்பாடானால கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி விலை ஏற்றினே போனால் நாங்கள் என்ன பண்ணுறது? சிலிண்டர் தான் தட்டுப்பாடு. 6 சிலிண்டர் கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்தது தப்பு தான். நான் மோடி போய் பார்த்தேன், ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் தோட்டத்துக்கு வேலையே இல்லை. வாக்கு கொடுக்கக்கூடாது. அது 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லும்போது கொஞ்சம் எல்லாரும் அது சாத்தியப்படுமா, அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் மக்களுக்கு ரொம்ப தயங்கி போய் நிற்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. அது கேஸ் இல்லாதப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்து ஆனால் கரண்ட்டை மட்டும் அடிக்கடி கட் பண்ணுறாங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.